ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான உறவுகள் உனக்கு தேவையில்லைன்னு நீ முடிவு செய்ததுக்கு பிறகு தேடல் எதற்கு, போகட்டும் என்று விட்டுவிட வேண்டியது தானே. உன் வேலையில் நீ கவனம் செலுத்தினால்தானே உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உன்னை காப்பாற்ற, உன் குடும்பத்தை காப்பாற்ற வேறு யாராவது புதிதாக வரப்போகிறார்களா என்ன? நிச்சயமாக இல்லை. நீதான் உனது குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்த வேண்டும். ஆம், இது உனது கடமை. அதற்காக உனது செயலை மற்றும் நீ தொடர்ந்து கொண்டே இரு. யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னோட மனசுக்கு பாரமாக இவங்கெல்லாம் இருப்பதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கிறதே மேலு. எத்தனை முறை நீ காயப்பட்டாலும் காயப்படுத்தினவங்க மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் ஒருபோதும் உன்னோட மனசு அவங்கள வெறுக்காது. வெறுக்கிறது போல நடிக்கத்தான் செய்யும். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஏராளமாக ஏமாற்றத்தை சந்திச்சாச்சு. உன் வயசு ஏற ஏற உன்னோட அழுக சத்தமும் கூட குறைஞ்சி போயிட்டதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மன வலிகளால் மனசை ரணமாக்கி உள்ளுக்குள்ளேயே நீ அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உன் குடும்பத்தோட குலவிளக்கு நீதானே. எழுந்துருமா, போராடு. போராடினால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். அழாதே. உன்னை மாதிரி எத்தனையோ பேர் அழுதுகிட்டு தான் இருக்காங்க இந்த வாழ்க்கையோட போராடிக்கிட்டு. அவங்க குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் உட்கார்ந்து ஆற அமர சாப்பிட்ற அளவுக்கு நேரம் கூட இல்லாமல், ஆனால் அவங்க எல்லாம் குடும்பத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு அப்பா, அம்மா, இப்படி எல்லா உறவும் நான் தானே. அப்போ என் சொல்ல நீ மதிக்க வேண்டாமா? இந்த வழிகள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எல்லாத்துக்கும் முடிவு நெருங்கிடுச்சு. உன் குடும்பத்துக்கு வருமானமே இருக்கக்கூடாதுன்னு சபிச்சவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து உன் குடும்பத்தை தன்னந்தனியாக ஒரே ஆளாக நீ தான் தூக்கிவிட போகிற. தர்மத்தை காக்கும் பொருட்டு போரிலே வில் ஏந்திய அர்ஜுனனுக்கு துணையா சாரதியா இறைவன் கிருஷ்ண பரமாத்மா வந்தது போல நான் உன் தர்மத்தை காக்க சேஷ சாயியாக அவதரித்தவன். உன்னை வாழ்க்கைங்கிற கடலை மூழ்காமல் காப்பாற்றி கரையேற்ற வந்தவன். உன்னை நான் எப்படியுமா கைவிடுவேன்? என்னை முழுமையாக நம்பி எல்லாவற்றையும் என்கிட்ட என் பாதத்தில் விட்டு சரணடைஞ்சிடு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அன்பு ஆயுள் வர நீடிக்கும்னு சொல்வாங்க. அந்த காலமெல்லாம் போய் இப்போது ஆண்டுக்கு ஒரு முறையாவது அடுத்தவங்க மீது அந்த அன்பு மாறிக்கிட்டு இருக்குங்கிறது வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது தானே புரிகிறது. தனிமைங்கிறது யாரும் இல்லாமல் இருப்பது இல்லை. உன்னை சுற்றி எல்லா உறவுகளும் எல்லாரும் இருந்தாலும் உனக்காக யாரும் இல்லைன்னு நீ உணர்றப்பாரு. அதுதான் தனிமை. நீ தனியாக இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன். அதனால தான் உன்னால் மன வலியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், மற்றவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்தாலும், உன்னால் தவறான முடிவை எதுவும் எடுக்க முடியாமல் நானும் ஒரு தனி இடத்தை பிடிச்சி காட்டுவேன் இந்த போலி உலகத்தில்னு தன்னம்பிக்கையோட சொல்கிற பாரு. அது நீ இல்லை, அது உனக்குள்ளே இருக்கிற நான். இதை நீ எப்போ உணர்றியோ அன்னைக்கு உன்னோட வெற்றி எல்லாம் தொடர்ந்து வரும். உனக்கு பிடிச்சதை உனக்காக செய்வேன்னு சொல்கிறதும், எனக்கு பிடிச்சதை கூட உனக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் தான் கணவன் மனைவிங்கிற உண்மையான அன்பான வாழ்க்கை. இது எத்தனை பேருக்கு அருமையாக அமைஞ்சிருக்குன்னு தெரியலை.
அப்படி அமைஞ்சிருந்தா அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையலைனாலும் நீ 2 மடங்கு அதிர்ஷ்டசாலி பிள்ளையம்மா. ஏன்னா நீ தான் தனியாக அன்புக்கு ஏங்கி இருந்தாலும் நான் உன்னோட இருக்கேங்கிற உணர்வு உனக்கு கிடைச்சிருக்கு பாரு. அப்போ நீ பாக்கியசாலி தானே. இந்த உணர்வு தான் உனக்கான தொடர் வெற்றியை கொடுக்க போகுது. அதுக்கான காலம் வந்தாச்சு. உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட வேண்டாம். அது உனக்கு தேவையில்லாதது. உன்னை வேண்டாம்னு சொன்னவங்க இந்த நேரம் காயப்பட்டு சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை தேடி வர காலம் இது. அதிர்ஷ்டத்தை விட்டுடாத. உன்னை நேசிக்கக்கூடிய மற்றும் உன்னை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவர் உன்னோட இருந்தால் அவர்தான் உன்னோட உண்மையான உறவம்மா. உன்னை தேடி வர உறவு யாராக இருந்தாலும் ஏற்றுக்க, ஆனால் நம்பாத. நான் அவங்கள உனக்கானவங்களாக மாற்றி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுக்காகத்தானே பல கேவல பேச்சுக்கள் உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி வந்தவங்க கிட்ட உடனே பதில் சொல்லி ஏற்றுக்காத. யோசி, ஆழமாக யோசி, பிறகு முடிவெடு. உனக்கு முடிவு எடுக்க தெரியலனாலும் உனக்குள்ளே இருந்து நான் அறிவுறுத்துவேன். அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுங்கிறத. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு ஏற்றுக்க. வரும் வியாழனுக்குள் நீ எதிர்பார்த்த உறவு உன்னிடம் வரப்போகிறார். அதிர்ஷ்டத்தை விட்டுவிடாதே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.